ஹலோ மைடியா படிஸ், வெல்கம் பேக் டு சினிட்டு ஃபேன்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து ராஜா சாப் அந்த படத்துடைய ட்ரெயிலர் தான் பார்க்க போகிறோம். ராஜா சாப் நம்ம பிரபாஸ் அவர் தான் ஹீரோவை பண்ணுறாரு. டீசர் வந்து நல்லா டிஃப்ரெண்ட்டாக அப்படி இருக்குன்ட்டு நிறைய கேள்விப்பட்டேன். ஸோ எப்படி இருக்குன்னு பார்த்துருவோமா? வாங்க. பியூரிட்டியோட ராஜா சாப் நம்மளோட கண்ட்ரி டிலைட் உங்களுக்காக வழங்குகிறது ராஜா சாப். இந்த வீடு என் தேகம், இந்த சொத்து என் பிராணம். மரணத்துக்கு பிறகும் இதை நான் மட்டும்தான் அனுபவிப்பேன். ஓகே, ஹாரர். ஓ, செம்ம குவாலிட்டியா இருக்கு. ஹலோ ஹலோ, வண்டி கொஞ்சம் மெது. ஏற்கனவே என் லைஃப் அப்படி இப்படித்தான். எக்ஸாக்ட்லி. சொல்லு, பண்ண பாவம் என்ன? நான் என்ன பாவம் பண்ண மேடம்? கண்ணியமா காதலிச்சேன். ஹேர்ஸ்டைல் செம்மையா செட் ஆயிருக்கு அவருக்கு. சாகர வரைக்கும் கைவிட மாட்டேன்னு வைக்க வேண்டிய முத்திரை எல்லாத்தையும் வச்சுட்டேன். மேடம், ஏதோ குடிச்ச மாப்பிள கடிச்சு வச்சிருப்பேன். हे जगन्नाथ प्रभु, क्या हो रहा है? நல்லா இருக்கு. இவ்வளோ குவாலிட்டியா இருக்கு சிஜி ஒர்க். அட்டா அப்பா, தாத்தா வயரை கடிச்சு வச்சுட்டாரான்னு போய் பாருங்கடா. ஹாரர் ஃபேண்டசி டிசம்பர். ஹாரர் ஃபேண்டசி. பிரபாஸ் அவருடைய கெரியர்ல ஒரு டிஃப்ரெண்ட் ஜானரா ஒரு படம். பாகுபலிக்கு அப்புறம் வந்து அவர் எல்லாமே டிஃப்ரெண்டா தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா வந்து அவரு எனக்கு தெரிஞ்சு அவருக்கான அந்த ரெக்கக்னேஷன் அதுக்கப்புறம் எந்த பத்திரமே கிடைக்கலான்னு தான் நான் நினைக்கிறேன். இதுவுமே அந்த மாதிரியான ஒரு மேட்ச் தான். ஏன் அவர் இந்த மாதிரியே சூஸ் பண்றாருன்றதுல எனக்கு ஒரு டவுட் இருக்கு. பாகுபலிக்கு அப்புறம் வந்து எல்லாமே இந்த மாதிரி டிஃப்ரெண்டா தான் பண்ணியிருக்காரு. அந்த டிப்பிக்கல் மாஸ் கமர்ஷியல் அப்படி சூஸ் பண்ணான்னா இன்னும் பயங்கரமா இருக்கும். சரி, ஓகே, நம்ம டீசருக்கு வந்துடுவோம். அது அந்த பார்க்க இருக்கட்டும். டீசர் இது பார்க்க வந்து செம்ம குவாலிட்டியா இருக்குங்க, செம்ம குவாலிட்டியா இருக்கு. அந்த சிஜி ஒர்க்லாம் அப்படி இருக்கு. ஒரு டிஃப்ரெண்ட், நம்ம தமிழ்ல தில்லுக்கு துட்டு அந்த ஜான்ரால இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது எனக்கு. ஆனா இது வந்து பிரபாஸ் அப்படிங்கும் போது இந்த படத்தோட ஸ்கேல் வந்து மேல டாப்ல தான் இருக்கு. ஸோ அதனால அவருடைய கெரியர்ல ஒரு ஹாரர் ஃபேண்டசி அப்படிங்கும்போது ஒரு ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. இது டீசரா பார்க்க வந்து சூப்பரா தான் இருக்கு. ஆனா உள்ளுக்குள்ள அந்த ஒரு பயமும் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம் படமா எப்படி வந்து நம்ம ரிசீவ் பண்றோம் அப்படின்றத பொறுத்து தான் எல்லாமே இருக்கு. ஓகே, தமன் மியூசிக்கல். அது தமன் வந்து பிச்சிருக்காரு. பிஜிஎம் எல்லாம் அவர் சைட்லாம் நம்ம குறைய சொல்ல முடியாதுங்க. ஏன்னா எல்லா படத்துக்கு படம் வந்து அவரு வேற லெவல் போயிட்டே இருக்காரு. ஸோ அதனால வந்து நம்ம அவரெல்லாம் எதுவும் சொல்ல முடியாது. அது பிரபாஸுக்கு அந்த மாதிரி நடக்குதுன்னு நான் என்னுடைய பர்சனல் பிலீவ். எனக்கு தெரிஞ்சு அதுல இருந்து கொஞ்சம் மாறுபட்ட படம்னா கல்கி சொல்லலாம். கல்கி வந்து எனக்குமே ரொம்ப பிடிக்கும். பார்ட் 2க்காக வெயிட்டிங். ஸோ இது பார்ப்போம், டிசம்பர் ரிலீஸ் ஆகுது. ஓகே எஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் ஆல்ல வச்சுக்கோங்க. பாய்.